ஐயா திரு திருமாவளவன் அவர்கள். ஆச்சாரியா ஓஷோ அவர்களுக்கும் மகாகவி பாரதியார் அவர்களுக்கும் மற்றும் பைந்தமிழ் அறக்கட்டளை நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களுக்கும் இந்த நிறுவனத்தின் செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் நமது டாக்டரை இந்த பொது சேவை செய்ய பெற்றெடுத்த அன்னையர் அவர்களுக்கும் மற்றும் இங்கு கூடி வந்துள்ள மாணாக்கர்களுக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் அதிக நேரம் பேச விரும்பவில்லை. இவர்களுடைய சார்பாக ஒரே ஒரு வேண்டுகோள், அதான் என்னுடைய சார்பும் மாணாக்கர் எல்லோருடைய சார்பாகவும், இப்போ உங்களில் யாராவது தகுதியும் திறமையும் பொருளாதார வசதியும் இருந்தால் ஒரு டாக்டர் ஆகிடுங்க. ஏழு வருஷம் ஆகும். இப்போ இன்னையிலேருந்து கணக்கு எடுத்திங்கன்னா நீட்டுக்கு ஒரு 1 இயர் எடுத்துங்க, உங்களால் முடியும், நிச்சயமாக முடியும். அதனால் அப்படி நீங்கள் ஒரு 7 வருஷத்தில் நீங்கள் ஒரு டாக்டர் ஆகிட்டிங்கன்னா இந்த பைந்தமிழ் அறக்கட்டளைக்கு ரொம்ப தூண் மாதிரி ஆகிடுவீங்க. அதுதான் என்னுடைய வேண்டுகோள். நான் அதை தான் நினைக்கிறேன். உங்களை யாராவது வரணும், அந்த வயசும் அந்த பொருளாதார பின்னணியும் உள்ளவங்க நிச்சயமாக வரணும். இது என்னுடைய ஆதங்கமாக இருக்குது என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். அவங்க சிறு வயதுலேருந்தே அவங்க ஒரு மருத்துவர் ஆகணுங்கிறது அவங்களோட தீராத ஒரு ஏக்கம். அதனால் அதனுடைய வெளிப்பாடு தான் அவங்க இப்போ சொன்னது. ஏன்னா ஐயாவுக்கு அந்த வயது முதிர்வு காரணமாக இப்போ நான் போய் நீட் எழுத முடியல. காலையில் கூட எங்கிட்ட பகிர்ந்துட்டு இருந்தாங்க. நான் முயற்சி பண்ணலான்னு சொல்லும்போது வீட்டில் சொன்னாங்க, இந்த வயசுக்கு மேலே எங்கே போய் நீட் எழுதி எங்கே போக போகிறேன் அப்படின்னு. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னால் இயல் அப்படிங்கிறது அந்த நிலையை அவங்க கடந்துட்டாங்க. அந்த நிலையில் இருக்கக்கூடிய யாராவது இந்த வாய்ப்பு கிடைச்சா, அதுக்கான சூழல் அனுமதிச்சா, அந்த முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா நாம் நினைக்கிற அந்த இலக்கை அடைகிறதுக்கான நல்ல வாய்ப்பாக இருக்குங்கிறது தான் அவங்களுடைய கருத்து. அதை நானும் உங்களுக்கு வழிமொழிகிறேன். முயற்சியும் வாய்ப்பும் சூழலும் அமைகிறவங்க செய்கிறதுக்கு நல்லபடியாக இருந்தால் இதை இன்னும் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு நல்ல வழியாக இருக்கும். நன்றி ஐயா.